அப்புறம் வழக்கம் போல நம்ம எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடலாம். ஏய், இன்னைக்கு ஒரு நாள் நல்ல நாள், போய் அவங்க வீட்டுக்காரங்களோட உட்காருங்கடி. ஏக்கா நீ மட்டும் அப்புறமா தனியா உட்கார்ந்து சாப்பிடுவியாக்கும். வாக்கா. அத்தை நீங்க உட்காருங்க, நான் எல்லாருக்கும் பரிமாறேன். வேணாம் வேணாம், நானே பரிமாறுறேன், போய் உட்காரு. அடே ஏன் கோமதி, எல்லாரும் அவங்க எடுத்து போட்டு சாப்பிடுறோம். இது பாருங்க, நீங்களா எடுத்து போட்டு சாப்பிட்டீங்கன்னா எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் தான் போட்டு சாப்பிடுவீங்க. அத்தை சொன்னா கேளுங்களேன், நானும் பரிமாறோம், நீங்க உட்காருங்க. வேண்டாம் வேண்டாம், விடு, நானே பரிமாறுறேன். ஒண்ணு பண்ணுங்க, உங்களுக்கும் சேர்த்து பரிமாறிடுங்க, அப்புறமா எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சாப்பிடலாம். டேய், இது நல்ல யோசனையா இருக்கே. அதான் எல்லாரும் ஒரு இடம் தள்ளி உட்காருங்க. சரி கொஞ்ச நேரம் இலை போடுங்க. இந்த இடம் ஓகேவா? சரி வாங்க, நீங்க எல்லாரும் போய் உட்காரு. பக்கத்துல உட்காந்து போமா. எல்லாரும் சந்தோஷமா நல்லா சாப்பிடணும். சாப்பிடு. இந்த ஒரு வார்த்தைக்காக தான் மச்சான் வெயிட்டிங். இங்க பாருங்க, தனியா தீபாவளி கொண்டாடலாம்னு சொன்னீங்கல்ல, அப்படி எங்க கொண்டாடி இருந்தோம்னா இதுல ஒண்ணு கூட இருந்திருக்காது. கடையில வாங்க இட்லியும் கெட்டி சட்னியும் தான் இருந்திருக்கும். பரவாயில்லையா? அடங்க மாட்டேங்க. சாப்பிடுங்க. ஏனம்மா சாப்பாடு நல்லா இருக்கா? இன்னும் கொத்தி கொத்தி சாப்பிடுறேன், நல்லா அள்ளி சாப்பிடு. மாமா அந்த சுக்கா சாப்பிடுங்க, அந்த சுக்கா நான் செஞ்சது. அரசி, அந்த குழம்புடா. இதோ நான் வரேன். மாமா என் முன்னாடிக்காக நானே எடுத்து போறேன். ஓகே மாமா, ஓகே மாமா. கண்டுக்காத விடே. பகுதே நல்லா சாப்பிடு. சரிங்க. இன்னும் இட்லி வச்சுக்க. இல்லங்க, போதுங்க. அரசே அரசே நல்லா சாப்பிடு. சரிப்பா. கோமதி சாப்பாடு அம்முட்டி டேஸ்ட் பிரமாதமா இருந்துச்சு. நான் மட்டும் சமைக்கலங்க, எல்லா மருமகளுங்களும் சேர்ந்துதான் சமைச்சாங்க. அப்படியா? ஏப்பா? ஆமா மாமா. மருமகளை எல்லாம் சேர்த்துட்டு மகளை விட்டுட்ட. இவ கிழிச்சா சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. நானும் வேலைதான் செஞ்சேன்.